எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகேந்திரன். ரீசெண்டாக நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தேன். அதில் நான் பேசின நிறைய விஷயங்கள் பயங்கரமாக ட்ரால் ஆச்சு. இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்லேருந்து இன்னைக்கு காலைல யூடியூப்லலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. யாரெல்லாம் நான் ரொம்ப மதிக்கிறனோ, நான் யாரோட கருத்துக்கெல்லாம் கரெக்ட்னு இவ்வளோ நாள் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருந்தனோ, அவங்க எல்லாருமே என்னை பற்றி பேசியிருந்தாங்க. அவங்க ஒரு செகண்ட் நினச்சிருந்தா மகேந்திரன் இதை சொல்ல வரல, இதை தான் சொல்ல வந்திருந்தாரு அவங்க சொல்லியிருக்கலாம். பட் அவங்க சொல்லலை. இட்ஸ் ஓகே. இது நான் தானே பேசினேன் சார், சின்ன கிளாரிஃபிகேஷன் வீடியோ கொடுத்துடலாம். அண்ட் என்னோடய மக்களுக்கு நான் என்ன சொல்ல வந்தேன்றதை கரெக்டாக சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான். கேள்வி கேட்டால் கரெக்டாக வந்துருமா நான் கேட்டேன். நான் யாரை பார்த்து கேட்டேன் அப்படின்னா, மின்சாரத்தை வச்சு அரசியல் பண்ணுவாங்கல்ல, மக்களுடைய ஃபீலிங்ஸை வச்சு அரசியல் பண்ணுறவங்க, அண்ட் கடைசி வரைக்கும் கேள்வியை மட்டுமே கேட்டுட்ருப்பாங்களே, அவங்கள தான் நான் கேட்டேன். அது வெகு சில பேர் இருப்பாங்க, அவங்கள தான் கேட்டேன். நீங்கள் கேள்வி கேட்டால் கரெக்ட் வந்துருமான்ட்டு. அதுக்கப்புறம் 6 மாதம் டைம் கொடுங்க, நீங்கள் கேள்வியே கேட்காதீங்கன்னு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, அண்ணா ஆட்சிக்கு வரும்போது எனக்கு ஒரு 6 மாதம் கால அவகாசம் கொடுங்க, நான் கண்டிப்பாக எல்லாத்தையும் கரெக்டாக செட் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை நான் கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொன்னார். அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையில், அன்பில், ஸோ அவரையே கேட்டிருக்காரு, நம்மளும் கேட்போன்ற ஒரே சென்ஸில் தான் நானும் சொன்னேன். அவர் 6 மாதம் டைம் கொடுங்க, கேள்வி மட்டுமே கேட்காதீங்கன்ட்டு. அதுவும் வெகு சில பேர், பொதுமக்கள் கிடையாது. அண்ட் அப்புறம் இந்த சோலார் சிஸ்டம்லாம் சொன்னேன். எஸ், அது என்னுடைய தப்பு தான், அது என்னோடய வார்த்தை பிழை தான். நான் ஒன்றும் பயங்கரமான ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு 10th முடிச்சுட்டு அப்புறம் 12th போய் 11th 12th ஐயோப்பா படிக்க முடியாமல் நடுவிலே ஓடி வந்துட்டேன். ஸோ ரொம்ப சாதாரண ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஸோ அதனால் நான் தப்பாக சொன்னேன். அதை நான் வந்து சோலார் எனர்ஜின்னு சொல்லியிருக்கலாம், சோலார் பவர்னு சொல்லியிருக்கலாம், சோலார் பேனல்னு சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்கலாம். அங்கே நான் சரியாக என்னால் சொல்ல முடியல. நான் என்ன சொல்ல வந்தேன்றதை இப்போ நான் சொல்கிறேன். 2015 கொச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், நம்ம கேரளாவில் ஒரு ஏர்போர்ட் இருக்குது. அந்த என்டையர் ஏர்போர்ட்டும் சோலார் எனர்ஜி சோர்ஸில் தான் அது ஒர்க் ஆகிட்டு இருக்கு. என்டையர் ஏர்போர்ட் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ஏர்போர்ட்டை சுற்றி சோலார் பேனல்ஸாக தான் இருக்கும். அதில் வர்ற அந்த எனர்ஜி சோர்ஸில் தான் அந்த ஏர்போர்ட்டே ரன் ஆகிட்டு இருக்கு. உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட். நான் அதை பார்த்துருக்கேன். நான் அப்போ நினச்சிருக்கேன், ஏன் நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரிலாம் இல்லை, நம்ம கிராமத்தில் எவ்வளோ மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே, அங்கே ஒரு கவர்மெண்ட் செஞ்சுதே, இந்த நம்ம ஊரில் கவர்மெண்ட்டே செய்யலையா அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறம் பார்த்தா 2011 அன்னைக்கு சிஎம்மாக இருந்த ஜெயலலிதா அம்மா அவங்களோட வீட்டு மனை திட்டத்தில் வீட்டுக்கு மேலே சோலார் பேனல்லாம் வச்சு செட் பண்ணி ஒரு டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் பண்ணாங்க? மக்கள் கரண்ட் இல்லாத நேரத்தில் கஷ்டப்படக்கூடாது, அவங்களுக்கு இந்த ஃப்ரீ சோர்ஸ், இந்த ஃப்ரீ எனர்ஜிலேருந்து எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும், இதில் மக்கள் ஓரளவுக்கு பயனடைவாங்கன்ற ஒரு டெக்னாலஜி. அன்றைக்கி நம்ம அதை ஃபாலோ பண்ணி தான் இன்றைக்கி இந்த 2026 நம்ம டெக்னாலஜி நல்லாவே நம்ம அதை புரிஞ்சிருப்போம். அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இதெல்லாம் தான் நான் சொல்ல வந்தேன். அப்புறம் சொன்னேன், என் வீட்டிலேருந்து கரண்ட் எடுத்துக்கோ. நான் எப்படி என் வீட்டிலேருந்து கரண்ட் எடுத்துப்பாங்க? என் வீட்லேயும் கரண்ட் எடுத்தாலும் எடுத்துக்கோங்க, நான் இப்படியே இருக்கேன், கஷ்டப்படுறேன், இந்த மக்களாக கஷ்டப்படுறேன்னு தான் நான் சொல்ல வந்தேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பயங்கரமாக தப்பாக கன்வே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சொன்னாங்க, மகேந்திரனுக்கு பயங்கர திமிரு, அவன் வந்து சின்ன வயசுலேருந்தே பயங்கர திமிரு, ஒரு டேரக்டர் மாதிரி கால் மேலே கால் போட்டு இன்னும் சீனிப்பெல்லாம் கேட்டான். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. என்னை பற்றி பேசின அண்ணாவுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னன்னா என் பேரெல்லாம் சொல்லிடுங்க, எப்போ நான் நடந்துச்சு அப்படின்ட்டு. அப்போ சொன்னால், இல்லை மகேந்திரா, உன்னை எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும், நான் சும்மா இதை விளையாட்டுத்தனமாக பேசி சும்மா ஒரு ஃபன்னுக்கு அப்படி பேசிட்டேன் அப்படின்னு. சரி, நான் பரவாயில்ல, நான் விட்டுட்டு 2 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி நீங்கள் அதையும் கிளறிட்டு இருக்கீங்க. மகேந்திரன் திமிரு, ஆட்டிடியூட், அவன் யாருமே மதிக்க மாட்டான். அண்ட் இன்னொரு அலிகேஷன் இருக்குது, இந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்து மகேந்திரன் மக்களோட கஷ்டத்தை பார்த்து சிரிக்கிறேன், ஏராளமாக பேசுகிறேன்ட்டு. ப்ளீஸ் எனக்கு அந்த மாதிரி பட்டத்தெல்லாம் கொடுத்துறாதீங்க. இன்றைக்கி நான் ஒரு வேளை சோறு சாப்பிட்றேன், அதுக்கு காரணமே இந்த மக்கள் தான். இவ்வளோ முக்கியமான இந்த மக்களை நான் எப்படிலாம் இருப்பேன்? என் கூட வேலை பார்த்தவங்க, என் கூட பழகுனவங்களுக்கு தெரியும் நான் இந்த மக்களை எவ்வளோ விரும்புகிறேன், அவங்களை எவ்வளோ நேசிக்கிறேன் அப்படின்ட்டு. எனக்கு தயவு செஞ்சு இந்த மாதிரி தப்பான பேர்லாம் கொடுத்துறாதீங்க. இப்போ நான் சரியாக நடிக்கலை அப்படின்னா, என் படம் நல்லா இல்லை நீங்கள் சொல்லுங்கள், மகேந்திரன் சரியாக நடிக்கலை, நீங்கள் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நான் நல்ல ஆக்டராக இருக்கேன். அதை தாண்டி இந்த மாதிரி தப்பான அலிகேஷன்ஸ்லாம் ப்ளீஸ் என் மேலே வைக்காதீங்க. அட்லீஸ்ட் இப்போயாச்சும் நான் என்ன சொல்ல வந்தேன்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் தப்பாக போய் நிறைய பொதுமக்கள் மனசை ஹர்ட் பண்ணியிருந்தால் நான் என் மனசுலேருந்து என்னோடய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் என்னோடய சாரியை கூட நான் கேட்டுக்கிறேன், என்னோட மன்னிப்பு கூட நான் கேட்டுக்கிறேன். என் மக்கள்கிட்ட கேட்கல எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு இது பிரச்சனையே கிடையாது. அவ்வளோதான். எனக்காக டைம் எடுத்து இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும், இந்த மாதிரி கஷ்டமான ஒரு டைமில் இந்த மாதிரி இருக்கும்போது எனக்காக என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாரை கால் பண்ணவங்க, டெக்ஸ்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். லவ் யூ ஆல்.